அடுத்ததாக, புகார்தாரர்களின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கையை இல்லம் தேடி சென்று வழங்கும் நடவடிக்கையில் கரூர் மாவட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்துல முதல் முறையாக கரூர் மாவட்டத்துல புகார்தாரருடைய இல்லம் தேடியே முதல் தகவல் அறிக்கை பொதுமக்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று கொடுக்கப்பட்டு வருகிறது. கரூர் மாவட்டத்துல 18 சட்டமன்ற மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள், கிட்டத்தட்ட 3 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மாவட்ட குற்றப்பிரிவு மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யப்படும் வழக்குகள்ல முதல் தகவல் அறிக்கைகளை புகார்தாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள்ல காவல்துறையினால் நேரடியாக அவர்களுடைய இல்லங்களுக்கே தேடி சென்று வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறையானது கடந்த 21ஆம் தேதி செயல்படுத்தப்பட்டு இதுவரை 76 இந்த எஃப்ஐஆர்கள் வீடு தேடி கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகள்ல இந்த எஃப்ஐஆர் புகார்தாரர்களுடைய சிரமத்தை தவிர்க்க, அது மட்டும் இல்லாம அவர்களுடைய நேரத்தையும் வீணடிக்காமல் புகார்தாரர்களுடைய சிரமத்தை தவிர்த்து இந்த இல்லம் தேடி சென்று வழங்கப்படக்கூடிய இந்த எஃப்ஐஆர் பொதுமக்கள் மத்தியில பெரும் ஒரு சந்தோஷத்தை மட்டும் இல்லாம வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை மீது நம்பிக்கை மற்றும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கரூர் மாவட்ட காவல்துறை இத்தகைய மக்கள் நல நடவடிக்கையில ஒரு முன்மாதிரியாக இருப்பதோடு மட்டும் இல்லாம மக்களின் நம்பிக்கையும் பெற்று வருவதாக சமூகத்துல பேசிட்டு வராங்க. முக்கியமாக கரூர் மாவட்டத்துல தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா இந்த பொதுமக்களுடைய இல்லங்களுக்கு தேடி சென்றே இந்த எஃப்ஐஆரை கொடுக்கப்படக்கூடிய இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இது தமிழகத்துல முதல் முறையாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.